ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மும்பைக்கு போக ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே 5 மணிக்கே படபடன்னு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பி வந்துட்டோம். ட்ரெயின் வந்துட்டு 8:30 போல் எல்லாருக்குமே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ட்ரெயின் திருநெல்வேலிக்கிட்ட தாண்டையும் வயிறு பசிக்க தொடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலையிலே கொண்டு வந்த இட்லி, அப்புறம் சட்னி, அப்புறம் சப்பாத்தியாக இருக்கணுமா சப்பாத்தி, ஆளுக்கு ஒரு சப்பாத்தி, நேற்று நைட்டு வச்ச கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாங்காய் வெள்ளைக்கூட போட்டுலாம் வச்சுருந்தா இட்லிக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இட்லிக்கு காம்பினேஷன் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக ஆளுக்கு 2-3 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே 4 இட்லி சாப்பிட்டேன். கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே காலையிலே வயிறு பசியில் வந்தோன்னே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் செமிக்கிறதுக்காண்டி ட்ரெயினிலேயே இஞ்சி மிட்டாய், கடலை மிட்டாயெல்லாம் விற்றுட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து இஞ்சி மிட்டாய் வாங்கி ஆளுக்கு ஒரு இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா காட்டமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உரைப்பாக இருந்துச்சு இஞ்சி மிட்டாய். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்த மயக்கத்தில் ட்ரெயின்லேயே படுத்து உறங்கிட்டு அப்புறம் வந்து தூங்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் வயிறு பசிக்குமே இருந்துச்சு. அதனால் கொண்டு போன ப்ரெட்டு, ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ட்ரெயினில் ட்ராவல் வந்து நாங்கள் வந்து எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டோம். ஒன்றுமே வாங்கலை, இஞ்சி மிட்டாய் தவிர. இப்போ பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ப்ரெட்டு, நல்லா கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு, அதில் ஜாமு, அதெல்லாம் ராவி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு ஜாமெல்லாம் திங்க எல்லோரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்தே வெள்ளரிக்காய் மாங்காய்லாம் கொண்டு போனோம். அதை ஸ்நாக் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கிட்ட வரையும் மணி 1 ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு சாப்பிடணும்ல, அதுக்கு வீட்டிலேருந்து கொண்டு போனால் வெள்ளை சாப்பாடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை ரைஸு. அதையும் ஆளுக்கு 2 முட்டை வச்சு, அதுவும் நேற்று நைட்டு வச்சு அந்த கருவாட்டு குழம்பு வேறு கொஞ்சம் டிபனில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையே வச்சு சாப்பிட்றோன்ட்டு ஃபைனலாக எல்லாேருக்கும் ஆளுக்கு 2 முட்டையை வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். பார்த்திங்கன்னா பிளேட் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் வந்து கம்மியாக கொண்டு போயிட்டோம். அதனால் ஒரே பிளேட்டில் 2 பேர் சாப்பிடணுன்ட்டு முடிவு பண்ணி நானும் எங்கள் சித்தி சாப்பிட்டோம். அடுத்து அவங்க இன்னொரு சித்தி, இன்னொரு தங்கச்சி எல்லாருமே அப்படி சாப்பிட்டு கரெக்டாக கருவாட்டு குழம்பையும் முடிச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு. யாரெல்லாம் இப்படி ட்ரெயின் ட்ராவலுக்கெலாம் அப்படி கருவாட்டு குழம்பு அப்புறம் மீன் குழம்புலாம் கொண்டு போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் கொண்டு போவீங்கன்னு மறக்காமல். ப்ளஸ் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.